ஒரு நாடு ஈரான் 15 நாடு சம்மந்தப்பட்ட இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க திடீர்னு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ப வச்சு அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பங்கர் பஸ்லேருந்து ஏகப்பட்ட குண்டு. அமெரிக்கா அங்கேருந்து வந்து அவன் போட்ட குண்டு மட்டும் 900 குண்டு. அமெரிக்கா மட்டும் போட்ட குண்டு 900, இவன் ஒரு 1000. 1900 குண்டுகள். மொத்தம் வந்து 4000 குண்டு போட்டிருக்காங்க. இவங்களோட டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஈரானோட அதிபர் காமினி கொல்லப்பட்டார், அதனால இவங்களோட டார்கெட் ஈரானோட டார்கெட்ன்றது நெதன்யாகு இல்லை வந்து வேற ஏதாவது பெரிய நாட்டு அதிபரை டார்கெட் பண்ணுறதா? யாரையும் டார்கெட் பண்ணலை. என்ன தொந்தரவு பண்ணாத, என்னை தொட்டா அடிப்பேன், என்ன தொட்டா நீ வந்து சதுராட்டம் வந்து நீ பார்ப்ப, என்னை தொட்ட நீ கெட்ட. ஸ்கூல் அடித்தது ரொம்ப ஒரு சோகமானது. 200 குழந்தைகளுக்கு மேலே போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே மயத்துல்லா கமேனி அதில் ஒரு 7-8 பேர் பெருந்தலைகள் அவுட்டு. அப்புறம் 40 பேருக்கு மேலே முக்கியமான ஆட்கள் அவுட்டு. பஹ்ரைன் வந்து 5th ஃப்ளீட்னு சொல்லி அவங்களுடைய மிகப்பெரிய நேவல் பேஸு. ஓகே, அந்த நேவல் பேஸை அடித்து தூள் கலப்பிட்டு தோசம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் ஒரு 30 மாடி பில்டிங்கில் அடித்தாங்க. அங்கே வந்து எப்படின்னா மிசைல் போகுது, ட்ரோன் போகுது. ஓகே, ஏன்னா சத்தம் எவ்ரி ½ அன் ஹவர் இது போகிற சத்தம், அப்புறம் இது ஆப்போசிட் போகிற சத்தம், அடிக்கும்போது உள்ள சத்தம். இங்கே உட்காந்துருந்தா வீட்டில் இருந்தால் இல்லை ஹைரஸ் பில்டிங் 20 மாடி 30 மாடி 50 மாடி பில்டிங் தானே, அந்த ஜன்னல் இருக்குல்ல அது பிர்ன்னு அடிச்சது டம்முன்னு ஜன்னலில் கண்ணெல்லாம் உடையுது. அமெரிக்காவோட வெடிபொருள் வந்து எங்கே அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா ஈராக்கில் வச்சுருந்தாங்க. அதை முந்தானால் வந்து போட்டு மொத்தத்துக்கு பொழந்துட்டாங்க. அதை மொத்தமாகவே அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க, நிறைய அடிச்சிட்டாங்க. ஈரான்லேருந்து 600-650 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் இந்த கப்பல் வந்து வார்ஷிப்பு. இந்த கப்பல் வந்து எண்ணெய் கப்பல், 7 டேங்கர். ஓகே, இதுலேருந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கும்போது டேங்கர் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து யார் பின்வாங்குற ஐடியாவில் இருக்கா சார்? ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துது நாடுகள் மேலே. யார் பின்வாங்க? அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கா சார்? இப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து தோல்வி முகத்தில் இருக்காங்க. இஸ்ரேல் வந்து எக்கச்சக்கமான பாதிப்பில் இருக்குது. அந்த பாதிப்பு வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கூட வெளிவர முடியாத அளவுக்கு தடுத்து வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் த்ரூ அவுட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. காமெடி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, ரசிக்கும்படியாக. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரேஸ். சரி, இஸ்ரேல் ஈரான் வார் இது கிட்டத்தட்ட உலகத்துக்கான ஒரு வார்ன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அதில் இருக்கிற நாடுகளோட எண்ணிக்கை அந்த போர்க்குணங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் வாரோடைய கரண்ட் அப்டேட் கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு சார்? கரண்ட்டாக என்ன போகுதுன்னா ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் மட்டும் இத்தனை நாடுகள் அடிக்குது? ஆமாம், அதாவது ஒரு நாடு ஈரான் 15 நாடு சம்மந்தப்பட்ட இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 15 நாடுகள் வந்து மெஜாரிட்டி வந்து இவங்க ஜிசிசி கண்ட்ரின்னு சொல்லி 6 நாடு இருக்குது. அது தெரியும். பெரிய நாடு சவுதி அரேபியா, சின்னதாக இருக்கிற ஒரு தீவு வந்து பஹ்ரைனு, அப்புறம் ஓரளவு அதுக்கடுத்த வந்து குவைத்து, அப்புறம் வந்து யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, அப்புறம் வந்து ஒமானு, கத்தார் வந்து ரொம்ப பெரிய நாடுல ஓரளவு சிறுசு தான். அதாவது ரொம்ப சிறுசு பஹ்ரைன், ஒரு தீவு மாதிரி. அதுக்கடுத்து உள்ளது வந்து குவைத்து, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசு வந்து கத்தார். ஓகே, அதுக்கடுத்து உள்ளது வந்து யுஏஇ, அதில் ஒரு 7 எமிரேட்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒமானு, அப்புறம் எல்லாத்தையோட பெருசு வந்து சவுதி அரேபியா. இந்த 6 நாடு சேர்ந்து கல்ஃப் கவுன்சில் வந்து வச்சுருக்காங்க, ஜிசிசி நாடுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவங்களாம் அரப்ஸு, அது இல்லாமல் நான் ஜிசிசி அரப்ஸுன்னு இருக்காங்க. அவங்க அப்படின்னா அந்த ஜோர்டானு, சிரியா, இந்த மாதிரி பாலஸ்தீன் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமாம், பாலஸ்தீன் வந்து இஸ்ரேல் பிடிச்சி ஆயிடுச்சு அது, ஆனால் அது வந்து மாறிடும் அப்படின்னு இருக்குது. அப்போது நான் ஜிசிசி அரப்ஸ் அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் பெர்ஷியன் எடுத்திங்கன்னா இங்கே ஈரான் அப்படின்னு இந்த மொத்தத்துக்கு முஸ்லீம் இருக்கிற அந்த ரீஜன் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்டு, அதில் பெர்ஷியன், அப்புறம் வந்து ஈராக்கு, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து யூரோப்புக்கும் இந்த மாதிரி அரப்ஸுக்கும் இடையில் திறவுகோல் மாதிரி அல்லது நுழைவாயில் மாதிரி இது துருக்கி. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து துருக்கி வந்து சூப்பர் பவராக இருந்துச்சு, ஓட்டோமான் பேரரசுன்னு சொல்லி போனாங்க. இதெல்லாம் வந்து இது எதுக்கு சொல்கிறதுன்னா ஒரு புரிதலுக்காக. இப்போ என்னென்னா இந்த ரீஜனில் வந்து எல்லா இடமும் பெட்ரோல் கிடைக்குது. ஓகே, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் கிடைக்குது, கத்தாரில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் கிடைக்குது,
ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நேச்சுரல் கேஸ் ரொம்ப ஜாஸ்தி அங்கே கிடைக்கிறது. அந்த நேச்சுரல் கேஸ் எந்த அளவுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கான ஐ திங்க் ஒரு 60% நேச்சுரல் கேஸ் வந்து கத்தாரில் இருக்குது. அப்புறம் ஜப்பானுக்கான 80% நேச்சுரல் கேஸ் வந்து கத்தாரில் தான் போகுது. ஓகே, அப்போ இங்கே வந்து பெர்ஷியன் கல்ஃப்னு இருக்குது. அதாவது கடல் இப்படி வந்து போனதுக்கப்புறம் ஒரு சின்ன வளைவு, அதுக்கு மேலே வந்து அப்படி குறுகி அங்கே போகுது அந்த பெர்ஷியன் கல்ஃபு. ரைட் சைடில் ஃபுல்லாகவே ஈரான் கம்ப்ளீட்டாக. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே கார்னரில் வந்து ஈராக். ஓகே, அதுக்கப்புறம் குவைத்து, அதுக்கு கீழே கொஞ்சம் வந்து சவுதி அரேபியா, அப்புறம் வந்து கத்தார், அப்புறம் யுஏஇ, எண்டில் பார்த்திங்கன்னா ஓமான். அப்போது இந்த என்னென்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நேராக அப்படி வந்து இது வளைஞ்சு மூக்கு மாதிரி வளைஞ்சு போகும். ஓகே, அந்த வளையிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து உலகத்தின் ரொம்ப முக்கியமான ஜலசந்தி. ஏன் உலகத்தின்னு சொல்கிறோம்னா இந்த ஒரு 4-5 நாடுக்கான பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, அப்புறம் ஈரான், இது எல்லாம் மொத்தத்துக்கு அந்த வழியே தான் வந்து கப்பலில் வந்தாகணும். அது வந்து ஒரு நாளைக்கு 2,20,00,000 பேரல் அங்கேருந்து டெய்லி வருது, வெளியே போகுது. அப்போ இவ்வளோ முக்கியமானது உலகத்தோட மொத்த பெட்ரோலியம் இது இருக்கு இல்லையா, அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே இது வந்து 22% இங்கேருந்து போகுது. ஸோ இந்த ஜலசந்தி 3 நாள் மூடி வச்சுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொல்லுதுன்னா அந்த ஜலசந்தி டெய்லி இயங்கிட்டே இருந்தால் தான் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கும். அப்புறம் இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும் எப்படின்னா இன்னும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பாதிப்பு. சைனாவுக்கு ஆல்ரெடி பாதிப்பு வந்து லேசாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வாங்குறது வந்து 3 நாடுகளில் பெருசாக வாங்கினாங்க. ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வெனிசுலா, இன்னொன்று வந்து ஈரான். ஈரானில் ஒரு நாளைக்கு 42 லட்சத்துலேருந்து 45 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. இது வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு 2 கோடிக்கு பேரலுக்கு மேலே. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டீட்டெயில் வந்து நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இன்றைக்கி கரண்ட்டில் பிரச்சனை ஆரம்பித்த பிரச்சனையை அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி என்ன வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் அவங்க திடீர்னு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ப வச்சு அடுத்த கட்டம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து பங்கர் பஸ்ட்லேருந்து ஏகப்பட்ட குண்டு. அது அந்த டீட்டெயில் அப்புறம் ஒன்றுன்னா வந்தது எப்படின்னா அமெரிக்கா அங்கேருந்து வந்து அவன் போட்ட குண்டு மட்டும் 900 குண்டு. அமெரிக்கா மட்டும் போட்ட குண்டு 900, இவன் ஒரு 1000. இப்போ 1900 குண்டுகள். இப்போ இது வரைக்கும் இவங்க மொத்தம் 3 வாட்டி அடிச்சிருக்காங்க. முதல் வாட்டி அடித்தது, அதுக்கப்புறம் மறுநாள், அப்புறம் தேர்ட் டே ஃபோர்த் டே அடித்தது. மொத்தம் வந்து 4000 குண்டு போட்டிருக்காங்க. மிசைல் பாம்பு இது எல்லாம் சேர்த்து 4000 போட்டிருக்காங்க. எங்கே அந்த இஸ்பஹான்லேருந்து பக்கத்துலேருந்து இங்கே டெஹ்ரான்லேருந்து எல்லா இடமும் அடித்ததில் ஸ்கூல் அடித்தது ரொம்ப ஒரு சோகமானது. 200 குழந்தைகளுக்கு மேலே போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே மயத்துல்லா கமேனி, அப்புறம் ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட் கார்ப்ஸு, என்னது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ்னு சொல்லி அவங்க தான் வந்து பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு 7-8 பேர் பெருந்தலைகள் அவுட்டு, அப்புறம் 40 பேருக்கு மேலே முக்கியமான ஆட்கள் அவுட்டு. ஆடி போயிட்டாங்க. சரி, திரும்ப ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல. ஆரம்பித்த விஷயத்தில் ஈரான் வந்து ஏன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் இருந்துச்சு 3-4 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் திரும்ப அப்படி ஆரம்பித்தது என்னென்னா எடுத்தவொன்னு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இஸ்ரேல் அடித்தாங்க, டெல் அவீவ். அங்கே அடிக்கும்போது பெரிய அடியெல்லாம் விழலை. ஏன்னா அவங்ககிட்ட வந்து 4 லெவல் லேயரில் வந்து அயன்டோம் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயர் வந்து அயன்டோம், அதுக்கப்புறம் வந்து டேவிட் ஸ்லிங், அதுக்கப்புறம் ஏரோ 3, அதுக்கு மேலே வந்து தாடு. ஓகே, அப்புறம் இந்த தாடுங்கிறது வந்து ஒன்று வந்து என்ன சொல்கிறேன்னா 1,00,000 கோடி ரூபா அளவுக்கு வந்து வேல்யூ உள்ளது ஒன்றும். அதில் வந்து 2 தாடோ 3 தாடு ஆல்ரெடி வந்து இதில் இருக்குது இஸ்ரேலில். சமீபத்தில் 7 தாடு வந்து ஜோர்டானில் வச்சாங்க. அப்புறம் ஆல்ரெடி கத்தாரில் இருக்குது. கத்தார் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெரியது, கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் வேறு அங்கே இருக்காங்க. ஸோ தாடு அங்கே இருக்குது, பேட்ரியாட் அங்கே இருக்குது. இப்போ இந்த தாடு பேட்ரியாட்டெல்லாம் இது என்னென்னா இங்கேருந்து டிடெக்ட் பண்ணி எதிரி நாடு இதில் வருதோ அது எங்கே வருதுன்னு டிடெக்ட் பண்ணி இதை ட்ரிகர் பண்ணி விட்டு இது போய் அதை அடிக்கும். ஸோ மெனூரபிள் இதில். இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டெல் அவீவ் அடித்தாங்க, அப்புறம் ஹைஃபா துறைமுகம், பென்குரின் ஏர்போர்ட்டு, அப்புறம் பீர்ஷேபான்னு சொல்லி சவுத்தில் இதெல்லாம் அடித்தாங்க. இங்கே வந்து என்ன பண்ணால் ஒரே நேரத்தில் கத்தார் அடித்தாங்க, பஹ்ரைன், குவைத்து, சவுதி அரேபியா ஃபஸ்ட்டு பெருசாக அடிக்கலை. ஓகே, அதுக்கப்புறம் ஓமான் இருக்குல்ல, அது தொடவே இல்லை. ஏன்னா ஓமான் தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க, தொடவே இல்லை. யுஏஇ ஆனால் ஒரு இடத்துலையும் உருப்படியாக முதல்ல அடிக்கலை. அடித்தது எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பஹ்ரைனில் அடித்தாங்க. பஹ்ரைன் வந்து 5th ஃப்ளீட்டுன்னு சொல்லி அவங்களுடைய மிகப்பெரிய நேவல் பேஸு. ஓகே, அந்த நேவல் பேஸை அடித்து தூள் கிளப்பிட்டு துவசம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் ஒரு 30 மாடி பில்டிங்கில்
அடித்தாங்க. அங்கே வந்து எப்படின்னா மிசைல் போகுது, ட்ரோன் போகுது. அப்புறம் இங்கே யூஏயில் அடிச்சு அங்கேருந்து வந்து நிறைய எனக்கு வீடியோ எல்லாம் இது எனக்கு பர்சனலாக வந்தது. என்ன சொந்தக்காரங்க நிறையா இருக்காங்க. ஓகே, ஏன்னா சத்தம் எவ்ரி ஆஃப் அன் ஹவர் இது போகிற சத்தம், அப்புறம் இது ஆப்போசிட் போகிற சத்தம், அடிக்கும்போது உள்ள சத்தம். இங்கே உட்காந்துருந்தா வீட்டில் இருந்தால் இல்லை ஹைரஸ் பில்டிங் 20 மாடி 30 மாடி 50 மாடி பில்டிங் தானே, அந்த ஜன்னல் இருக்குல்ல அது பிர்ன்னு அடிச்சது டம்முன்னு ஜன்னலில் கண்ணெல்லாம் உடையுது அங்கே. ஏன்னா அவ்வளோ அந்த மொத்த ஏர் இருக்கு இல்லையா, அது ஏர் வந்து அவ்வளோ வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது அடித்தது. அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் சரி அவ்வளோதான் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னாச்சுன்னா லேட்டஸ்ட் இப்போ அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா முந்தா நாள் வந்து சவுதியோட ஆரம்கோன்னு ஒன்று இருக்குது, சவுதி ஆரம்கோ அந்த ஆயில் கம்பெனி. அது வந்து ராஸ்தனூரான்னு வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்குது சொல்ல. நான் வந்து அங்கெல்லாம் போயிருக்கேன். நான் சவுதியில் இருந்தேன், துபாயில் இருந்தேன், மற்ற அந்த ஜிசிசி எல்லா இடத்துக்கும் மேக்ஸிமம் போயிருக்கேன் நான். அப்புறம் யூஏயில் வந்து அமெரிக்காவோட தளம் இருக்குது, அந்த தளத்துக்குள்ளே போயிருக்கேன் நான் வந்து ஆக்சுவலாக அக்ரி நான் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்காக கார்டன் பண்ணுறதுக்காக டிசைனிங்காக போகும்போது எல்லா இடம் போயிருக்கேன் நான். ஓகே, ஆனால் போட பெருசாக ஒன்றும் இல்லை, என்ன எல்லாம் எம்டி இடமா இருக்குது, அங்கங்கே ஃப்ளைட்டு சின்ன ஃப்ளைட் நிற்கும், ஆஃபீஸு இங்கே இல்லை என்ன பண்ணு பேசுவோம் அது வேறு. ஆனால் அங்கே என்னென்னா அம்யூனிஷன் வந்து கம்மி. அங்கே வந்து ஆக்சுவலாக ஃப்ளைட்டு இது அம்யூனிஷன் ஓரளவு வச்சுருந்தாங்க. அந்த அம்யூனிஷன்கிறது அந்த வெடிபொருள் இருக்குல்ல, அமெரிக்காவோட வெடிபொருள் வந்து எங்கே அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா ஈராக்கில் வச்சுருந்தாங்க. அதை முந்தா நாள் வந்து போட்டு மொத்தத்துக்கு பொழந்துட்டாங்க. அதை ஈரான் மொத்தமாகவே அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க, நிறைய அடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க பண்ண ஒரு முக்கியமான இது, அது புத்திசாலித்தனமான ஆக்ஷன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த ஆள் பேர் வந்து டக்ளஸ் மெக்ரைக். அவர் யாருன்னா பழைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட அட்வைசர். அவர் கொடுத்துக்கிறாரு. ஈரான் எடுத்த ஃபஸ்ட்டு புத்திசாலித்தனமான நடவடிக்கை, எடுத்த உடனே 27 அமெரிக்கன் பிளேஸில் அடிச்சிருக்காங்க. 8 மெயின் பிளேஸு, மெயின் பேஸு, அப்புறம் சின்ன சின்ன பேஸ் இருக்கும்ல, 27 பேஸில் அடிச்சிருக்காங்க. அமெரிக்க தளங்கள் டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி. ஓகே, அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா அடித்தது தளங்களில் அடித்ததில் வெறுமனே வந்து அங்கே ஃப்ளைட் நிற்கிது அங்கே அடிக்கிறோம், ஆஃபீஸில் அப்படி இல்லை. அவன் எய்ம் பண்ணது பூராமே இந்த தாடுன்னு சொல்கிற இது இருக்கு இல்லையா, பேட்ரியாட் அண்ட் தாடு, அதை வந்து நம்ம வெளியிலேருந்து வரும்போது தூரத்துலேயே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும்ல அந்த சிஸ்டத்தை. ஓகே, அது வந்து ரேடார் சிஸ்டம், அதை பூரா அடிச்சிட்டாங்க. அதை ரேடார் சிஸ்டம் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சாதாரணமாக இவன் கையால் கொண்டு போய் பேசினா கூட எது வந்து அதுக்கு டிடெக்ட் பண்ணணும்ல, எதுவுமே ட்ராக் பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. இப்போ அடித்ததெல்லாம் பயங்கர வீடியோ எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, துபாயில் வந்து என்ன பண்ண நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் துபாயில் வந்து இது வரைக்கும் நேரடியாக எந்த மிசைலும் விழலை. ஆனால் நேரடியாக ஒரு ட்ரோன் விழுந்திருக்கு. மிசைல் வந்து என்ன, மிசைலோட பார்ட்ஸ் எல்லாம் விழுந்தது. ஏன்னா மேலே வந்து இப்போ துபாயில் அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா புர்ஜ் கலீஃபான்னு சொல்லி வேர்ல்டு டாலஸ்ட் டவர் தாண்டி அது பக்கத்தில் ஓடி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டாங்க. ஆமாம், அதுக்கு போக வந்து புர்ஜ் அல் அராப்னு சொல்லி உலகத்தில் வந்து நம்பர் 1 7-star ஹோட்டல், அதில் எல்லாம் கீழே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்லாண்டிஸ்ன்னு சொல்லி பாம் ஐலாண்ட் இருக்குல்ல, அதில் எண்டில் வந்து ஒரு டாப் ஹோட்டல், அது எல்லாத்தையும் கீழே இறக்கி நீங்கள் வந்து இருக்காதீங்கன்னு சொல்லி கீழே இறக்கி அவங்க நல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே வந்து ரிட்டாலியேட் பண்ணி அடிப்பாங்கல்ல, அடித்த உடனே அது புலந்துக்கிட்டு வரக்கூடிய அந்த சின்ன பீஸு அது வந்து கீழே அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பு இல்லை. ஓகே, ஆனால் இது வரைக்கும் ஒரு மிசைலும் டைரெக்டாக விழலை. ஆனால் முந்தா நாள் வந்து இல்லை முந்தா நாளுக்கு முன்னாடி துபாயில் பாம் ஐலாண்ட் இருக்குல்ல, ஜுமேரா பாம் அப்படின்னு பேர், அதுக்குள்ளே வந்து ஒரு இது விழுந்தது, ட்ரோன் விழுந்தது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மக்கள் இருக்க இடத்துல ட்ரோன் இதெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து சிஏ ஏஜென்ட் இருந்தாங்களாம். அவன் கரெக்டாக எங்கெல்லாம் தேடி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பஹ்ரைனில் ஒரு 30 மாடி இதில் ஒன்று அடித்தாங்க. அது எப்படின்னா மொசாடு சம்மந்தப்பட்ட ஆள் இருந்தாங்களாம். எப்படி சார் இவ்வளோ டார்கெட்ஸு தெரிஞ்சே இதாக இருக்குது? ஓகே, எல்லோரும் ஒன்றும் இல்லை, இவன் எங்கெல்லாம் இருக்கான்னு அமெரிக்கனுக்கும் இஸ்ரேலுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கான அவன் சிஏல எங்கே இருக்கான்னு இவங்களுக்கு தெரியும். அது போக முந்தானத்து என்ன நடந்திருக்கு, சவுதியில் வந்து சிஏஏ மொசாடு இந்த ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, அந்த ஏஜென்ட் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா நீங்கள் இங்கேருந்து ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உளவு பார்த்து நீங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்க போகிறீங்கன்னு உங்களை வச்சா, எங்களை பூரா உளவு பார்த்து நீங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணாங்க. இதே இது வந்து இப்போ டிசம்பர் 28க்கு அப்புறம் வந்து அங்கே பிரச்சனை நடந்துச்சுல்ல, அங்கே வந்து 40,000 பேர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு 30,000 பேர் போட்டு தள்ளியிருக்காங்க எங்கே ஈரான்.
எவன்லாம் கூடலாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப ஃப்ரெண்டாக இதாக தெரிஞ்ச கூட ஆஃபீஸர்ஸ் கூட இருப்பாங்கல்ல, அதில் நிறையா பேர் வந்து மொசாடு உளவாளி. அவ்வளோ பூரா உளவாளின்னு தெரிஞ்சு பூரா தூக்கில் போட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அங்கே உளவாளி பூரா பயந்து போய் ஒதுங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடித்த அடியை வந்து இன்றைக்கி கரண்ட்டில் என்ன அடித்தாங்கன்னா, துபாயில் ரொம்ப முக்கியமாக பர்துபாய்னு ஒரு ஏரியா இருக்குது. துபாயில் வந்து அந்த பக்கம் தேரா துபாய், பர்துபாய், அப்புறம் சத்துவா, இந்த பக்கம் ஜுமைரா அப்படின்னு, அப்புறம் கராமா அப்படின்னு ஒரு ஏரியா. இதெல்லாம் வந்து நம்ம அங்கே முக்கியமான பழைய டவுனு. அதுக்கப்புறம் துபாய் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அங்கே பர்துபாய்ன்ற ஏரியாவில் தான் வந்து நம்ம மன்னர் இருக்கார்ல, அவரோட கோர்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அதாவது தனி கோர்ட்டு வேறு, மன்னர் ரூலர் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது. ஓகே, அது அப்புறம் அங்கே தான் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கான்சுலேட்டு, பிரிட்டிஷ் கான்சுலேட்டு, ஓமான் கான்சுலேட்டு, அப்புறம் கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் கான்சுலேட்டு. நான் அந்த ஏரியா பூரா போயிருக்கேன் நான். ஓகே, ஸோ அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு ஒட்டி ஒரு ட்ரோன் விழுந்திருக்கு நேற்று நைட்டு. ஏன்னா அந்த ட்ரோனை வந்து தடுக்கணும்ல, தடுக்கிறதுக்கு இவங்ககிட்ட வந்து மிசைல் அந்த இது இல்லை. ஆமாம், ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். நிறையா என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து அங்கேருந்து ஒரு மிசைல் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து செஜில் மிசைலோ, குரம்ஷாகரோ அல்லது ஃபத்தாவோ, இது மாதிரி வெரைட்டி வந்து ஒரு 10-12 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து போகிறதுலேருந்து 7000, 12,000, 11,000 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் எல்லாம் வச்சுருக்காங்க. ஐசிபிஎம் வச்சுருக்காங்க, ஹைப்பர்சோனிக் வச்சுருக்காங்க, இது குரூஸ் மிசைல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மிசைல் போகும்போது ஒரு மிசைல் போச்சு வச்சுங்களேன், அதை வந்து அடிக்கிறதுக்கு 4 மிசைல் போகணும் இங்கேருந்து. ஏன்னா ஒன்று தப்புச்சுன்னா அது ரெண்டாவது தப்புச்சுன்னா 3வது. அப்போது இவங்க வந்து 1000 மிசைல் போட்டாங்கன்னா 4000 மிசைல் கொடுத்தாங்க. அந்த 4000 மிசைல் லோட் பண்ணி ஸ்டாக் வேணும்ல. அவன் வந்து கணக்கு இப்போ சொல்கிற கணக்கு, அமெரிக்கன் சொல்கிற கணக்கு என்ன தெரியுமா, இவன் வந்து ஒரு நாளைக்கு 1000 மிசைல் அனுப்பிச்சா கூட, 1000 மிசைல் எல்லாம் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் இல்லை, ஷார்ட் ரேஞ்ச் எல்லாம் சேர்த்து 1000 மிசைல் அவன் விட்டால் கூட 1.5 மாதத்துக்கு அவன் கையில் ஸ்டாக் இருக்குன்றான். ஆனால் இவங்க கையில் 4 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்கான். இன்றைக்கி 4வது நாள். ஸோ இது மேட்ருங்க. அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஃபுஜேரான்னு சொல்லி ஒரு எமிரேட்ஸ் இருக்குது. மேலேருந்து ராசல் கைமா, உமல் குவைன், அஜ்மான், ஷார்ஜா, துபாய், அப்படியே போனால் அபுதாபி. ஓகே, அதர் சைடில் வந்து ஃபுஜேராவில் வந்து ஆயில் ரிஃபைனரி இருக்குது. அதை வந்து போட்டாங்க இன்றைக்கி, அடிச்சிட்டாங்க. ஓகே, முந்தா நாள் வந்து சவுதி அரேபியாவில் ராஸ்தனூரில் இருக்க இதை வந்து ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ட்ரோன் அட்டாக் வந்து ஈரான் பண்ணதில்லை, இஸ்ரேல் பண்ணதுன்னு. ஏன்னா அங்கே ட்ரோன் இஸ்ரேல் வந்து அங்கே அடித்து இந்த மாதிரி ஈரான் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே முகமது பின் சல்மான் சொல்லி அந்த ஆட்சியாளர் இளவரசர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கிற மொசாடு ஆட்களை பூரா அரெஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பஹ்ரைனு இந்த இங்கே மற்ற ஜிசிசி இருக்கு இல்லையா, அவங்க பூரா ஃபோனில் பேசி நீ வந்து ஈரானுக்கு எதிராக எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் நேற்றும் பஹ்ரைனில் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக தெருவில் ஆர்ப்பாட்டம். அங்கே அந்த நாடுகளில் வந்து என்ன ஒன்று, நம்ம ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம தெருவில் இப்போ கான்சுலேட்டில் இங்கே நம்ம சென்னையில் பண்ணாங்க. ஓகே, அது வந்து விஷயம் இல்லை. அந்த நாட்டில் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்காது, இது வரைக்குமே நடக்காது. ஏன்னா அது அலௌடு இல்லை, ஏன்னா மன்னராட்சி. அப்புறம் எப்படி சார் நடந்துச்சு? அதான் அப்படி நடந்துருச்சுன்னா அது எல்லாம் கை மீறி எல்லை மீறி போகுதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் அது நடந்துருச்சு, வேறு வழியே இல்லை. ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக. அப்புறம் இன்னொன்று என்ன, இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ வந்தது என்னென்னா, இந்த இது அடிக்கிறதுக்கு அவனுடைய 5th ஃப்ளீட் அவனுடைய நேவல் பேஸை அடிக்கிறதுக்கு வந்து மிசைல் வருது பார்த்திங்கன்னா, அந்த மிசைலை பார்த்துட்டு யாருமே பயந்து ஐயோன்னு ஓடலை, ஓன்னு கத்துறாங்க. ஏன்னா அவன் அடிக்க போகிறது வந்து நேவல் பேஸை தான், மக்கள் அடிக்க வரலை. அது லேசாக அதிர்ச்சி இதாகி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு அவனை வரவேற்று ஓன்னு கத்தி சந்தோஷப்படுறாங்க பஹ்ரைனில் இருக்கிறவங்க. ஈரானுக்கு ஆதரவு. அதுக்கு இன்னொரு காரணம் சொன்னாங்க, அங்கே இது சத்தம் போடுறது எல்லாமே ஷியா முஸ்லீம்ஸு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஷியா சனி தான் பிரச்சனை இல்லை. இருக்கிற அத்தனை பேர் வந்து இப்போ ஈரானுக்கு ஆதரவாயிட்டாங்க. என்ன காரணம்னா, ஸ்கூல் அடித்தாங்கல்ல, இதே தானே வந்து காசாவில் இஸ்ரேல் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, மாஸ்க்கு, சர்ச்சு எல்லாத்தையும் அடித்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா மதமே கிடையாது, அது எல்லாத்தையும் அடித்து பண்ணாங்க. அப்புறம் இவனை வந்து நெத்தன்யாகு வந்து அந்த இடத்த வந்து அடிச்சிட்டான்னு சொன்னாங்க. அடித்து முடித்து பயங்கரமாக ஆச்சு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம பிபிசி என்ன சொன்னாங்க, அங்கே ஒரு நிருபரை அனுப்பிச்சு, இந்த பாருங்கள், இது வந்து இந்த பில்டிங் தான் நெத்தன்யாகுவோட பில்டிங்கு இது. அப்புறம் இங்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போய் இங்கே கொத்து குண்டு போட்டுருக்காங்கன்னாங்க.
அப்புறம் வந்து கடைசியில் அது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நெதன்யாகு பில்டிங் வந்து நல்லா இருக்குது, அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து அது குண்டு போகிறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அது. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கட்டமைப்பாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இது வந்து இவன் ஐஆர்ஜிசி ஈரான் வந்து அடிச்சிட்டோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது பொய் அப்படிங்கிறது வீடியோவோட என் நிருபர் அங்கே போயிருக்காரு, இங்கே காமிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. ஆனால் அந்த வீடியோலாம் குண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி எடுத்த போதாதா? இவங்களோட டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஈரானோட அதிபர் காமினி கொல்லப்பட்டார், அதனால இவங்களோட டார்கெட் ஈரானோட டார்கெட்ன்றது நெதன்யாகு இல்லை வந்து வேற ஏதாவது பெரிய நாட்டு அதிபரை டார்கெட் பண்ணுறதா? யாரையும் டார்கெட் பண்ணலை. என்ன தொந்தரவு பண்ணாத, என்னை தொட்டா அடிப்பேன், என்ன தொட்டா நீ வந்து சதுராட்டம் வந்து நீ பார்ப்ப, என்னை தொட்ட நீ கெட்ட, என்னை தொட்டுட்டேல. ஆனால் எதுக்கு வந்து நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்துற? இங்கே முதல்ல ஒமானில் வந்து பீஸ் டாக் நடந்தது, 50 நிமிஷத்துலேயே வந்து ஃபெயிலியர். அப்புறம் ஜெனீவாவில் வந்து 3 ரவுண்டு நடத்துனாங்க. 3ஆவது ரவுண்டில் வந்து ரேட்டு ஒரு மாதிரி வந்து அடுத்து 4ஆவது ரவுண்டுக்கு நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு வா, நான் கொஞ்சம் டிராஃப்டை பண்ணிட்டு வரோம், ஸோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. சரி, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நீ திடீர்னு ஓவர் நைட்டில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து இஸ்ரேலேருந்து எக்கச்சக்கமாக பறந்து வருது, அமெரிக்காவிலேருந்து B2 பாம்பர்ஸ் எல்லாம் பறந்து வருது, அது GBU 52 சொல்லி அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு பங்கர் பஸ்ட் ஆச்சுல்ல, அதெல்லாம் போட்டு வந்து என் தலைவரை கொண்டுட்டேல. ஆமாம், அந்த மற்ற நாடுகளில் இருக்கிற தலைவருக்கும் ஈரானில் இருக்கிற தலைவருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம், அது எல்லா இடத்தையும் சொல்கிறேன் நான். என்னென்னா, நம்ம ஊரில் வந்து உதாரணத்துக்கு நமக்கு இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே நமக்கு அன்பு இருக்கும், ஓகே, பக்தி இருக்காது. இல்லை, அது வந்து ஆட்சியாளர். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஒரு கோவில்லையோ இதுலேயோ பள்ளிவாசல்லையோ சர்ச்சிலையோ ஃபாதரோ இமாமோ அல்லது கோவிலில் பூசாரி இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே பக்தி இருக்கும், பயம் இருக்காது. ஓகே, அப்போது இங்கே நமக்கு வந்து ஒரு மத ரீதியாக ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் மத ரீதியாக உள்ளவங்க வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. தெரியுமா, ஈரானை பொறுத்த மட்டும் மத தலைவர் தான் ஆட்சியாளர். அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து பக்தியோடு ஃபாலோ பண்ணுறவங்க. அப்போ நீங்கள் எப்படி அந்த மக்களை மாற்றுவீங்க? திருத்த வேண்டாம், அந்த மக்கள் வந்து எப்படி மடை மாற்றுவீங்க? நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அன்பால் மட்டும்தான் மாற்ற முடியும், வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து அதிகாரத்தில் மிரட்டி ஸ்கூலில் வந்து குண்டை போட்டு ஹாஸ்பிட்டலில் குண்டை போட்டு பெருந்தலைகளை பூரா வந்து சாய்ச்சிட்டு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னால் என்ன செய்வாங்க? உங்களுக்கு விடுதலை தர்றோம் அப்படின்ற ஒரு விடுதலை அவங்களுக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கேட்காத விடுதலை எதுக்கு அப்படின்னு. இடையில 47வது வருஷத்தோட செலிப்ரேஷன் நடந்துச்சு. இவ்வளோ போராட்டத்துக்கு இடையில இது நடந்துச்சு. அது பார்த்தா மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தெருவில் ஏகப்பட்ட இடத்துல கூடி வந்து கொண்டாட்டம் பண்ணாங்க. இப்போ இந்த தலைவர் இவர் ஆட்சி பிடிக்கலன்னு வச்சுங்க, அது எப்படி கொண்டாடுவாங்களா? ஸோ அங்கே வந்து மத தலைவர் தான் ஆட்சியாளர் தான் மத தலைவர், பிரிக்க முடியாது. மக்களுக்கு வந்து அவங்க பயத்தோட பக்தியும் இருக்கும். வேறு நாடுகளில் வந்து இங்கே பயம் இருக்கும், இங்கே பக்தி இருக்கும். இவர் வேறு அவர் வேறு, அங்கே ஒரே ஆள் ரெண்டுமே. அதனால் அவ்வளோ ஈஸியாக அந்த மக்கள் வந்து நீங்கள் திருத்தவே முடியாது. இது சம்மந்தப்பட்டதில் லாஸ்ட் கொஸ்டின் சார், என்ன அப்படின்னா இப்போ வந்து யார் பின்வாங்குற ஐடியாவில் இருக்கா சார்? ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துது நாடுகள் மேலே, யார் பின்வாங்க? அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கா சார்? சார், இதில் கடைசி என்ன நடந்துச்சுன்னா, இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவோட வார்ஷிப்பு இருக்குது. ஓகே, அந்த வார்ஷிப் இருக்குன்னா அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றணும். ஓகே, ஏன்னா எல்லா வார்ஷிப்பும் வந்து இதில் உலையில் ஒர்க் ஆகிறது இல்லை. சில நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்டு, இந்த மாதிரி கப்பல் மட்டும்தான் அணு உலையில் உள்ளுக்குள்ளே சின்ன அணு உலையில் இயங்குது. மற்ற எல்லா கப்பலுக்கும் வந்து டீசல் இயங்குது. ஓகே, இப்போது கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து 600-650 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் இந்த கப்பல் வந்து வார்ஷிப்பு. இந்த கப்பல் வந்து எண்ணெய் கப்பல், டேங்கரு. ஓகே, இதுலேருந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கும்போது டேங்கர் அடிச்சிட்டாங்க. 650 கிலோமீட்டர் டேங்கர் அடிச்சாங்க. அது பற்றிட்டு எரியுது, அரண்டு போய் கிடக்காங்க. இருக்கிற ரேடாரை பூரா அடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே 4 மிசைல் அனுப்பிச்சு அடிச்சிட்டோன்னு சொல்லி IRG சொல்கிறாங்க. அடிக்கல, அது பொய் அப்படின்னு சொல்லி சென்காம் சொல்லியிருக்காங்க. அது என்னாச்சுன்னு இது வரைக்கும் ஒரு வீடியோ, ஒரு புகைப்படம் வரல. ஓகே, அடிச்சிட்டாங்களா? ஆனால் ஒரு பக்கம் சொன்னால் கன்ஃபார்மாக அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை அடிக்கலை அப்படின்னு. ஏன்னா அடிச்சிருந்தா அதுக்குள்ளே 5700 வீரர்கள் இருக்கு. வீரர்கள் மட்டும் இல்லை, வீரர்கள்
பைலட்ஸு, அவங்களுக்கு சேவை பண்ணுறவங்க அப்படின்னு எல்லாம் வந்து டாப் ரேங்கில் உள்ளவங்க. குறைஞ்சபட்சம் 5700 வந்து ஒரு 1700 பேர் வந்து சேவை பண்ணுறதுக்கு வேலைக்காரங்க, அது சமையல் அப்படி க்ளீன் பண்ணுறது அப்படி இருந்தால் கூட 4000 பேர் முக்கியமான ஆட்கள். 5700 பேர் வந்து அங்கே செத்துருந்தாங்கன்னா, ப்ளஸ் வந்து அவங்க அடித்தது வந்து மேலே வந்து ரன்வே இருக்குது பார்த்தீங்களா, கப்பல் மேலே, அந்த ரன்வேயில் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டும் வந்து ஓடி ஏற முடியாது. அப்போது ஃப்ளைட் நிற்கும். அது ஹெலிகாப்டராக டக்குன்னு போய் மேலே ஏறுறதுக்கு. அப்போது 90 ஃப்ளைட்டு. ஸோ 90 ஃப்ளைட்டு, ஒரு ஏர்க்ராஃப்ட்டுமே வந்து பில்லியனில் உள்ளது. பில்லியன் என்ன, 100 கோடி 200 கோடி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 90 ஃப்ளைட்டு. இந்த ஒரு கப்பல் மட்டுமே வந்து 1 லட்சம் கோடி. அது வந்து கப்பல் பற்றின தகவலே இல்லை, அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, அமெரிக்கா வந்து தோல்வி முகத்தில் இருக்காங்க. ஓகே, இஸ்ரேல் வந்து ஒரு சத்தத்தை காணோம். நெத்தன்யாகு அதுக்கப்புறம் வந்து பேட்டி கொடுத்த மாதிரி வந்துச்சு, NDTVயில் வந்தது. ஆனால் அது வந்து ஏஐ பேட்டின்றாங்க. அது ஒரிஜினல் இல்லை, அது ஏஐயில் பண்ணது அப்படின்றாங்க. ஆனால் அது ஏஐயில் பண்ணதா ஒரிஜினலாக நமக்கும் தெரியாது, ஏன்னா யாரும் போய் பார்த்ததில்லை. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க வந்து எதாவது கொடுத்தா தான். இன்னொன்று, இஸ்ரேல் அமெரிக்கா செய்தி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதில் 90% பொய் அல்லது அவங்களுக்கு ஃபேவராக கொடுக்குறாங்க. இவங்க இதில் கொடுக்குறாங்கன்னா போய் என்ன எடுத்துறாங்க செய்தியை. ஓகே, இவங்க செய்தியில் வந்து 50%க்கு மேலே உண்மை இருக்குது, அவங்க வந்து 20% பக்கம் தான் உண்மை இருக்குது, 80% பொய் இருக்குது. அப்படிங்கிற இடத்துல இது தோல்வி முகத்தில் இஸ்ரேல் இருக்கான், அமெரிக்கா இருக்கான். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவோட பலம் இருக்கு இல்லையா, ஆயுத பலம், அதை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக குறைச்சி எடை போட்டுறவே முடியாது. அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுத பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குடிநீர் பண்ணுற ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதாவது டீசலினேஷன் பிளான்ட்டு, அதை அடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம அணு என்ரிச் பண்ணக்கூடிய அந்த இடத்த அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆயில் ரிஃபைனரி, அதை அடிச்சிருக்காங்க. டெல் அவிவ் வந்து நிறைய அடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் வந்து எக்கச்சக்கமான பாதிப்பில் இருக்குது. அந்த பாதிப்பு வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கூட வெளிவர முடியாத அளவுக்கு தடுத்து வைக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிறது அதையும் மீறி சில செய்திகளும் அங்கொன்று இங்கொன்று ஃபோட்டோ வீடியோ மட்டும் தான் கிடைக்கிது. ஏன்னா அங்கேருந்து அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அதான் மேட்ரு. இப்போ பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி. யூசுவலான ஒரு லவ் ஸ்டோரியா இல்ல, அதான் இந்த படத்துடைய பிளஸ் நினைக்கிறேன். நிறைய எமோஷன்ஸ், கவுண்டர்ஸ், லவ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரான ஒரு லவ் ஸ்டோரி.